அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்க போகிறாரு. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. கர்த்தரோட வார்த்தை இன்னைக்கு காலையில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. 2வது வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன் பாதையை முதல்ல ஆண்டவர் செவ்வையா மாற்ற போறாரு. ஐயோ, எனக்கு பாதையே இல்லை என்று சொல்ற நீ, உனக்கு உன் பாதைகளை சரி செய்ய போகிறார். அது எப்படி சரி செய்ய போகிறார் தெரியுமா? உனக்கு முன்னாடி அவர் போய் உன் பாதையை சரி செய்ய போகிறாரு. கோணலான வாழ்க்கைய அழகா மாற்ற போகிறாரு. கரடு முரடா இருக்கிறனுடைய பாதையை செவ்வையாக மாற்ற போகிறாரு. நீ அந்த பாதையில நடந்து போக முடியும். நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அதை உனக்கு செய்து தரப்போகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, உன்னை பெயர் சொல்லி, உன் பேரை சொல்லி அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்ற காரியம் என்னன்னா, வெண்கல கதவுகளை உடைச்சு இரும்பு தாழ்பால முறிச்சு அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, வெண்கலத்தை போல இருக்கிற காரியம். ஐயோ, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல. எவ்வளோ நாள் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய ஆவி என் மேல் ஊற்றப்படல, வரங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். வேதம் வாசிக்கனால காலையில் எழுந்து ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, கர்த்தரோட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்க முடியல என்று சொல்கிற உன் தவணமுள்ள ஆத்துமாவை ஆண்டவர் இன்றைக்கு மீட்டுக் கொள்கிறார். உன்னை பேரை சொல்லி அழைக்கிறார். தேவ பிள்ளையே, பேரை சொல்லி அழைக்கிற தேவன் வெண்கல கதவை உடைச்சு இரும்பு தாழ்பால முறிச்சு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன்னு சொல்றார். பெருமையான கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு புதையடும் பொக்கிஷமும் முதல்ல உன் குடும்பம், முதல்ல உன் ஆத்துமா, முதல்ல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அதை ஆண்டவர் உனக்கு திரும்ப துளிர்விட செய்ய போகிறார். 2வதாக, இந்த பூமியில் உனக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிறார். இந்த நன்மையை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். நான் என் தாசனாக யாக்கோப்பின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நான் கர்த்தர், வேறொருவர் இல்லை. நானே கர்த்தர், என்னை தவிர தேவன் இல்லை. அவர் சொல்றாரு, நான் பார்த்து இந்த காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன். சோர்ந்து போக வேண்டாம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் உன் பாதையை செவ்வையாக்கி இந்த ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில துளிர்க்க செய்ய போகிறார். கர்த்தரை ஆஸ்வதிப்பார். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.